Hey guys, welcome back to our channel. ஸோ இப்போது ஆண்ட்ராய்டில் SSL Pinning bypass எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி டோட்டல் ஆண்ட்ராய்டோட டிராஃபிக்கை பர்ப்பில் கேப்சர் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ அது பார்த்திங்கன்னா அதுக்கும் நம்ம இங்கே இப்போ பண்ணுற SSL Pinning bypassக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கேப்சர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒய்ஃபைக்கு ப்ராக்ஸி மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு ப்ரௌசரில் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாமே இப்போ பர்ப்பில் கேப்சர் ஆகிறாமல் பார்த்துருப்போம். பட் அதே டெக்னிக்கை நம்ம இங்கே ஆப்புக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு அப்ளிகேஷனோட டிராஃபிக்கை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டெக்னிக் யூஸ் ஆகாது. ஸோ இப்போ புதுசாக என்ன பண்ண போகிறோம்னா SSL Pinning ஒரு விஷயம் உள்ள வருது. ஸோ ஒரு ஆப், அதாவது கிளைண்ட்டுன்னு சொல்கிறது ஆப். ஸோ ஒரு கிளைண்ட்டும் ஒரு சர்வரும் சேஃபாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உள்ள சம் டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் SSL Pinningல சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப், ஒரு ஏபிகே இருக்குன்னா அந்த ஏபிகேவை கம்பைல் பண்ணும்போதே, பில்ட் பண்ணும்போதே அதுக்குள்ளே SSL சர்டிஃபிகேட்டை பின் பண்ணிடுவாங்க. அதே சர்டிஃபிகேட் வந்து இங்கே சர்வரில் இருக்கும். ஸோ ஒரு வேளை ஏபிஐ கால்ஸோ இல்லை வேறு ஏதாவது கம்யூனிகேஷன் சர்வருக்கும் கிளைண்ட் நடக்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டை ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ ரெண்டு சர்டிஃபிகேட்டும் மேட்ச் ஆனால் மட்டும் தான் கிளைண்ட் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ஆத்தரைஸ் பண்ணும். ஸோ இது சேஃபான ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்தரைஸ் மீன்ஸ் சேஃபான ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ சர்டிஃபிகேட் இங்கே SSL பின் பண்ண சர்டிஃபிகேட் மேட்ச் ஆகலைன்னா அது வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து வேலிடேட் பண்ணாது. ஸோ அதான் இப்போது ஒரு ஆப்புக்குமே அந்த SSL சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி மெக்கானிசமை பிரேக் பண்ணி நம்ம அந்த டிராஃபிக்கை கேப்சர் பண்ண போகிறோம். அதான் இந்த SSL Pinning bypass. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் மேட் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் ஏபிகேன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஏபிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு ஏபிஐ கால் மட்டும் போகும். ஸோ அது ஒன்று. இப்போ இதில் யூஸ் பண்ண போகிறது என்னன்னா REFlutterன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க். REFlutterனா Flutter ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ள யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் டேம்பர் பண்ண ஏபிகேவை சைன் பண்ணணும். சிக்னேச்சர் இல்லாமல் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை வி ஆர் யூஸிங் ஊபர் ஏபிகே சைனர். இதோட ரெண்டோட லிங்க்கும் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் தான். ஃபஸ்ட்டு REFlutter யூஸ் பண்ணி பர்ப்போட ஐபியை உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, REFlutter ஜஸ்ட் பைத்தான் பிப்லேயே இருக்குது. REFlutter ஆப் நேம் கொடுத்தோம்னா போதும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் கேட்குது. நமக்கு டிராஃபிக் மானிட்டர் பண்ண போகிறோம். ஒன்று நான் ஐபி கேட்குதா, ஐபி ஆல்ரெடி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் பேஸ்ட். ரைட், ஓகே. உங்களுக்கு இந்த டேம்பர் பண்ண அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த நார்மலாக இருக்க ஏபிஐக்குள்ளே டிராஃபிக்கை கேப்சர் பண்ணுறதுக்கு தேவையான இதெல்லாம் போட்டு அது கம்பைல் பண்ணி பைண்ட் பண்ணி நமக்கு இன்னொரு ஏபிகேவை கொடுத்துருச்சு. பட் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, இந்த டெஸ்ட் ஏபிகேன்றது ஒரு சிக்னேச்சரை சைன் பண்ணியிருப்பாங்க ஷெல்டரை கம்பைல் பண்ணும்போது. அதே விஷயம் இப்போ அந்த சிக்னேச்சர் மாறி இருக்கும் எங்கன்னா ரிலீஸ் ஏபிகேல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சிக்னேச்சரை சைன் பண்ணணும் ஏபிகே முடியும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஊபர் ஏபிகே சைனர்னு ஒரு விஷயம் இருக்குது, அது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜார் ஃபைல் தானே இருக்குது. ஸோ கிளியர் ஜார் ஊபர் ஏபிகே சைனர் -a. அந்த ஏபிகே நேம் என்ன, ரிலீஸ் ஏபிகே. ரைட், இப்படி கொடுத்தோம்னா நமக்கு சைன் ஆகி வந்துடும். ஸோ இங்கே இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இதே இப்போ நம்ம டேம்பர் பண்ண ஏபிகே வந்து இதுக்கு முன்னாடி வெர்ஷன் உள்ளே இருந்தால் அது வந்து அக்செப்ட் பண்ணாது, இன்ஸ்டால் பண்ணாது, சர்டிஃபிகேட் மேட்ச் ஆகலாம்னு சொல்லுவோம். ஸோ செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஏபிகே உள்ளே இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு, இல்லைன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்கப்புறம் எப்பயும் போகலாம். இது இன்ஸ்டால் ஆப் நேம் ப்ளீஸ். ரைட், ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் என்ன பண்ணணும்னா பர்ப் அதுக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும். அங்கே போர்ட்டில் இருந்தாங்க, என்ன போர்ட்டில் இருந்தாங்கன்னா போர்ட் வந்து 8083 சொல்லியிருந்தாங்க. இங்கே நம்ம ஏபிகேவை கம்பைல் பண்ணணும் REFlutterல. இப்போ பர்ப்புக்கு போவோம். இப்போ இங்கே பர்ப்பில் ப்ராக்ஸியில் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு ஜஸ்ட் இந்த டிஃபால்ட் இருக்க ஆப்ஷனை எடிட் பண்ணலாம். எடிட்டில் போயிட்டு
போர்ட் நம்பர் 83 சேஞ்ச் பண்ணிட்டு ஆல் இன்டர்ஃபேஸ் லூப் பேக்னு நமக்கு இது மட்டும் தான். ஐ மீன் ஆல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா உள்ளே இருக்க எல்லா விஎம்ஸ் எல்லா மிஷின்ஸையும் சேர்த்து ஆல் இன்டர்ஃபேஸ் அண்ட் இன்விசிபிள் ப்ராக்ஸி அதையும் எனேபிள் பண்ணிடணும். ஓகே கொடுத்தோம்னா நமக்கு இந்த ப்ரொஃபைல் சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே வரும் இன்டர்செப்டை ஆஃபில் வைப்போம். இப்படி வச்சுட்டு இப்போ அது நியூவாக இன்ஸ்டால் பண்ண ஏபிகேவா இதை கிளிக் பண்ணுவோம். எனக்கு இது ஓப்பன் பண்ண உடனேயுமே என்ன இது இங்கே போகிற வர ஏபிஐ கால் எல்லாமே எனக்கு இங்கே கேப்சர் ஆகுது. ஐ மீன் HTTP என்னென்ன ரெக்வஸ்ட் பண்ணதோ பூராமே நமக்கு SSL பின்னிங் பைபாஸ் பண்ணி டிஃபால்ட்டாக ஒரு SSL பின்னிங் இருக்கும். அந்த பின்னிங்கை பைபாஸ் பண்ணி நமக்கு உள்ள ஒரு ப்ராக்ஸி கிளைண்ட்டு சர்வர் தான் இருக்கணும். அந்த இடத்துக்கு இருக்கணும். இப்போ நான் அது கிளைண்ட்டு ப்ராக்ஸி சர்வர் இப்படி இருக்குது. ஸோ போகிற வர டிராஃபிக் பூராமே இந்த ப்ராக்ஸி வழியாக தான் போகும், அந்த பப் வழியாக தான் போகும். அதனால் நமக்கு இங்கே என்னென்ன போகுதோ எல்லாம் இங்கே கேப்சர் ஆகுது. இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஜேசன் பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு ஏபிஐ இருக்கும். அந்த ஏபிஐ போட்டிருக்கோம். இங்கே 10 யூசர் என்னமோ இருக்கும். ஓகே, இதை வந்து என்ன பண்ணிட்டோம், இதை கேப்சர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா ரெக்வஸ்ட் போயிருக்கா, என்ன போயிருக்கு, கெட்டில் போயிருக்கு. கெட் யூசர்ஸ் அப்படின்ற எண்ட் பாயிண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, அந்த ரா ஜேசன் டேட்டா அப்படியே நமக்கு வந்துச்சு. எந்த என்கிரிப்ஷனும் இல்லாமல் நமக்கு ராவாக இங்கே என்ன தெரியுதோ, அதாவது இங்கே 10 யூசர் தெரியுதா, அதே 10 யூசருக்கு தேவையான ஜேசன் டேட்டா நமக்கு பர்ப்பில் கேப்சர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ SSL பின்னிங் கான்செப்ட் இதுதான். பட் ஃப்ளட்டருக்கு நம்ம நார்மலாக பண்ணுறதை விட சிலர் வந்து ஃப்ரீடாவில் பண்ணுவாங்க, சில அப்ஜெக்ஷனில் பண்ணுவாங்க. மற்ற ஆப்புக்கு ஃப்ளட்டருக்கும் நான் ஃப்ரீடாவில் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த REFlutter வே வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது எனக்கு. ஸோ தட்ஸ் வை நான் இந்த வே இப்போ ஃபாலோ பண்ணேன். இதை தவிர நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம SSL பின்னிங்க்கு. மேபி அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனி டவுட்ஸ்னால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், பேசிக்கலாம். ஓகே.